மக்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய மாலை வணக்கம். இன்றைய ஆன்மீகம் அறிவோம் நிகழ்ச்சியில் நிறைய ஆலயங்கள் அற்புதங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம், நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இப்போ நடந்தேறிய தஞ்சை குடமுழுக்கு விழா. இந்த குடமுழுக்கு விழாவுக்கும் ஆலயத்துக்கு தொடர்புள்ளதுன்னு தெரியும். இந்த குடமுழுக்கு விழாவுக்கும் இப்போ நடைமுறை வாழ்க்கை, அதாவது 2020 என்ன தொடர்பு, அதில் என்ன ஆன்மீக அறிவுங்கிறத பார்ப்போம். இந்த தஞ்சை பெரிய கோயிலில் இது 8வது குடமுழுக்கு. இது 8 சனி பகவானை குறிக்கும். அப்போது இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகளெல்லாம் நீக்கிறது தான் இந்த குடமுழுக்கினுடைய மிகப்பெரிய சிறப்பு. இதை மக்கள் டிவியை தவிர வேறு எதில் நீங்கள் அறிஞ்சிருக்க முடியாது. இன்னொரு அதிசயம் என்னன்றா, இந்த கோயிலில் நவகிரகங்களே கிடையாது. இந்த நவகிரகங்கள் சிவலிங்கமாகவே பிரசித்தி செய்யப்பட்டிருக்குது. ஏன்னா அதனால தான் அவருக்கு பெரிய உடையார் அப்படின்னு அவருக்கு பேர். பெரிய லிங்கமாக இருக்கிறது மட்டும் இல்லை, அவருக்கு பேருடையார், பெரிய உடையார்னு சொல்லக்கூடியது. இப்போ நம்ம ஆன்மீகத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மூன்றாவதாக ஆலயத்தில் தொல்லியல் துறை நவீன இதெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத காட்டிலையும் இந்த ஆலயத்துக்கு காவல் தெய்வமாக வராகி இருக்குது. காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய வராகியும் தன்னை எளிமையாகவும் ஒரு சிம்பிளாகவும் ஆலயத்தில் உட்கார்ந்துருக்குது. அதுவும் அந்த சிவபெருமானுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதா அர்த்தம். நாலாவதாக இதை ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டதுங்கிறத நம்ம நன்கு அறிவோம். பெரும்பாலும் மன்னர்களை வாழ்த்துறதுக்கு புலவர்கள் நிறையா இருந்தாங்க. அந்த புலவர்கள்லாம் பார்த்திங்கன்னா பாதி வறுமையில் இருப்பாங்க அல்லது மிகையாக புகழுவாங்க இல்லையா. ஆனால் மன்னர்களை ராஜா அப்படின்னு நம்ம சொல்வது வழக்கம். ராஜன் அப்படின்னா பல ஆலயங்களை கட்டினவன் அர்த்தம். அதில் மிகப்பெரிய இந்த ஆலயத்தை சீரும் சிறப்புமாக ஏகப்பட்ட தடங்கள் தாமதங்கள்லாம் மன்னர் காலத்திலிருந்து நடத்தினால தான் ராஜராஜ சோழன் அவருக்கு பேர் வந்துச்சு. இன்றைக்கி கூட ராஜ மார்த்தாண்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பரம்பரை பேராக கூட இந்த ராஜராஜன், அப்புறம் 2வது ராஜராஜன் அப்படின்னு வரமுகப்படுத்தப்பட்டது. அப்போது ஆண்டவனை தொழுதா பெயரும் புகழும் கிட்டுங்கிறதுக்கு ராஜராஜ சோழனே ஒரு மிகப்பெரிய சாட்சியாக கருதப்பட்ட கோயில் தஞ்சை கோயில். தஞ்சாவூர் அப்படின்னு எதுக்கு பேர் வந்துச்சு தெரியுமா? தஞ்சம்னா புகுந்து கொள்ளுதல்னு அர்த்தம். அதனால் அல்ல, தரணி புகழ் ஊர் அப்படின்னு பேர். யானை கட்டி போர் அடித்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் நெல் விளையிற பூமி. இன்றைக்கும் கூட கும்பகோணம் தஞ்சாவூர்லாம் பார்த்திங்கன்னா விவசாய பூமியாக கருதப்படுது. அங்கே விளையக்கூடிய இந்த நெற்களை யானை கட்டி போர் அடித்தாங்களாம். தரணி போற்றும் நெல் விளையக்கூடியதுனால அது தஞ்சாவூர். அதுபோக தரமான நெல் விளையக்கூடியதுனால அது தஞ்சாவூர். நல்ல தரமான அம்ச நிலைகள் கொண்ட ஊர். அதாவது தரம்னா கோயில்களும் கோயில் சார்ந்த விஷயங்களும் இருக்கிறதுனால தான். அதனால தான் யுனெஸ்கோ இந்த ஆலயத்துக்கு அவார்டு கொடுத்தது. இது நம்ம நன்கு அறிஞ்ச ஒரு விஷயம். தரணி அப்படின்னா உலகம் போற்றும் ஊர் அப்படிங்கிறது தான் அந்த தஞ்சாவூராக வந்தது. இந்த தஞ்சாவூரில் இவ்வளோ சிறப்புகள் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் ஆன்மீக சார்ந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அறிவியல் சார்ந்த விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கும்பத்தை எப்படி ஏற்றுனாங்க, யானையை வச்சு அதை இழுத்துட்டு போய் ஏற்றுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம், வரலாறு. ஆனால் சில வாஸ்து சம்பவங்கள் படி பார்த்திங்கன்னா அந்த கோயிலை ஒரு டைரக்ஷனில் பார்த்திங்கன்னா பிரமிடு அமைப்பு போல், பிரமிடு அமைப்பு போல் ஒரு கூம்பு வடிவில் இருக்கும். அப்போது இந்த லோகம்னா உலகம், அந்த லோகத்தில் ஏற்படக்கூடிய அசுப கதிர்களை கிரகரித்து அதை செயலிழக்கக்கூடிய தன்மை. ஒரு விஞ்ஞான ரீதியாக சொல்லணும்னா, ஒரு செயற்கைக்கோளை முறியடிக்கிறதுக்கு கூட இன்றைக்கி இன்னொரு செயற்கைக்கோளை வச்சுருக்குறோம். அதே போல் ஒரு ஏவுகணையை கூட முறியடிக்கக்கூடிய ஏவுகணை வச்சுருக்கிறோம். அதனால் பின்வருங்காலங்களில் மனிதனுக்கு எந்த விதமான இடர்பாடான அசுபகரங்கள், ஒரு வால் நட்சத்திரம் உடைஞ்சிடக்கூடாது, பூமி செதஞ்சிடக்கூடாது, சூரியனுடைய தாக்கம் கூடிடக்கூடாது, சந்திரகிரகணத்தினால் புற ஊதா கதிர்கள் வந்துடக்கூடாது. ஒரு கால் மாசு கட்டுப்பாடு ஏற்பட்டால் கூட அந்த மாசு கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கு அதில் இருக்கக்கூடிய நல்ல கதிர்களை கிரகரிக்கக்கூடியது அந்த கல். அதனால தான் அந்த கல்லுன்னு உங்களுக்கு உணர்த்துவதற்காக சொன்னேன். அந்த கல் அதே நேரத்தில் அந்த அசுபத்தை வெளியேற்றுவதற்காக தான் அந்த கோயில் கும்பம் போல் அமைக்கப்பட்டது. அந்த கும்பத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம்னு சொல்லக்கூடிய அந்த கும்பத்துக்கு உண்டான அம்சத்தில் நவதானியங்களை வச்சுருப்போம். அந்த நவதானியம், அந்த மின்னலோடைய அமைப்பு, இந்த ஒரு டல்ல ஆன கல், அதுபோல் பிரமிடு அல்ல உணர்த்துவதற்காக சொல்லப்பட்ட பிரமிடு மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த ஆலயம், அதெல்லாம் காட்டில் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அளவுக்கு மிஞ்சிய ஆனந்தம் பொருந்திய அற்புதமான ஆசீர்வாதமும் அருள் கடாட்சகத்தினாலையும் தஞ்சாவூர் செழிப்பம் பெற்று, தஞ்சாவூர் தரணி போற்றும் ஊர் மட்டுமல்ல, சுற்றி இருக்கக்கூடிய உலோகத்துக்கும், லோகம் சொல்லப்பட்டது உலகம்,
லோகத்துக்கும் எந்த லோகமயமாகின்னு சொல்லுவாங்க, எந்த லோகத்துக்கும் அவங்க ஆயிடக்கூடாது. சும்மா தஞ்சாவூரில் கும்பாசியம் நடக்குது, குடமுழுக்கு நடக்குதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. அறிவியல் சார்ந்த விஷயம் இங்கே இவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. அதனால தான் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மூலஸ்தானத்துக்கு சற்று நல்ல நிறைய கேப் விட்டுருப்பாங்க காற்றோட்டமாக. அந்த விட்டம் ஆர்வட்டம் சொல்லுவாங்க. ஒரு செயல்திறன் படுத்துவதற்கு ஒரு ஒரு ஏவுகணை ஏவுறதுக்கோ ராக்கெட் ஏவுறதுக்கோ எப்படி நம்ம தள்ளி நிற்கிறோம், அதுக்கு அவகாசம் கொடுக்குறோமோ, அந்த மாதிரி வானவியல் சாஸ்திரத்தை வெல்லக்கூடிய அமைப்பு பெற்ற ஆலயம் அந்த ராஜராஜ சோழன் கட்டினா, அந்த ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது தான் இந்த தஞ்சாவூர் ஆலயம். இது அறிவியல் சார்ந்த விஷயம். அது மக்கள் இந்த ஆலயத்துக்கு செல்லும் பொழுது ஒவ்வொரு ஆலயத்திலையும் ஒரு செயல்திறன் இருக்குங்கிறத நம்ம நன்கு உணர்ந்திருக்கிறோம். ஆனால் இந்த ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சாவூர் ஆலயத்துக்கு செல்லும் பொழுது மனதில் ஒரு புது தெம்பு கிடைக்கும். சார் இவ்வளோ நாள் இப்படி இருந்துட்டோம், இப்போ செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு செயல்திறனை கொடுக்கக்கூடியதுக்கு அங்கே இருக்கக்கூடிய பெருவுடையாரே காரணம். அதற்காக அறிவியல் சார்ந்த அந்த நல்ல கதிர்கள், வானியல் சாஸ்திரத்திலிருந்து எடுக்கப்பட்ட கதிர்களை ஆண்டவனுடைய அருளால் மக்களுக்கு செலுத்தப்படுது. அதனால தான் தஞ்சாவூர் சிறப்பு பெற்று வாங்கக்கூடிய விஷயம். இப்பேற்பட்ட இந்த தஞ்சாவூரில் நிறைய சிறப்பு மிக்க ஆலயங்கள் இருந்தாலும் தலையாட்டி பொம்மைன்னு ஒரு இதை கேள்விப்பட்டிருப்போம். இதற்கும் இந்த ஆலயத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, செவி சாய்த்து கேளுன்னு அர்த்தம். கடவுள் என்ன சொல்கிறான்னு கேளு, பெரியவங்க என்ன சொல்கிறான்னு கேளு, அதற்கப்புறம் நீ ஒரு தீர்மானத்துக்கு அப்போ ஒரு பக்கமாக சாய்க்க வேண்டியதானே சார், ஏன் ஆடிக்கொண்டே இருக்கிற அப்படின்னா, கேட்டதை மட்டும் செய்யக்கூடாது நண்பா, கேட்டு நீ யோசிக்கணும். இப்போது ஒரு விஷயத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணுவதற்காக சாய்வு நாற்காலியில் ஆடிக்கிட்டு இருப்போம் இல்லையா, ஒருத்தருக்காக காத்திருக்கிறப்ப எங்கிட்ட அங்கிட்ட நம்ம ஆசோலேஷன் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி கேட்டதை எல்லாம் சிந்தனை திறன் பண்ணி சித்தத்தை சிவன்பால் வைத்து செயல்படுத்துவாயங்கிறதுக்காக தான் அந்த தலையாட்டி பொம்மை. அப்போது அந்த வாழ்ந்த மக்களும் மன்னர்களும் எவ்வளோ அதிநுட்பமாக இருந்தாங்க. இன்றளவும் கூட தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தலையாட்டி பொம்மைக்கு நிகர் வேறு எங்கும் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பொம்மையில் கூட முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆலயத்தை பற்றி பேசும் பொழுது எதற்கு பொம்மைக்கு வந்தேன்னா, ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிற்பத்தை சொல்வதற்கு போதுமான அவகாசம் இல்லை, காலம் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு சிறு உதாரணமாகவும் சுவாரஸ்யமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பொம்மைக்கு சொன்னேன். ஆண்டவன் சன்னதியில் விற்கப்படக்கூடிய பொம்மைக்கே இவ்வளோ விஷயம் இருக்குன்னா, அந்த ஆண்டவனுக்கு ஆன்மீக சார்ந்த நமக்கு ஒரு அருளானந்தமும் அதில் இருக்கக்கூடிய அறிவியலும் நமக்கு எந்த மாதிரி உதவுங்கிறத சொல்லி, அந்த தஞ்சாவூர் குடமுழுக்கு விழா இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அத்தனை பேர்த்துக்கும் அந்த பலன் கிடைக்கணுமா பிரார்த்தனை பண்ணி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை வாசி ஆன்மீக அறிவியல் அறிஞர் திருப்பணம் கோரக்கநாத அடிமை டி ஆனந்தாழ்வார். வணக்கம்.